Taste the Daily. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 200 MLD குடிநீர் தேவைப்படும் நிலையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி அனைவருக்கும் குடிநீர் கிடைக்க அரசு வழிவகை செய்யுமா என சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ளதால் இந்த ஆண்டே திட்டப்பணிகளை தொடங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் பேரவையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு குடிநீர் திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் புளோரைடு நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை அங்கே அமல்படுத்தியிருக்கிறோம். 2வது திட்டத்தை இந்த அரசு கொண்டு வர இருக்கின்ற இந்த சூழலில் நிலத்தடி நீரை இழுக்காமல் அந்த மாவட்டத்திற்கு, குறிப்பாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களுக்கும் குடிநீராக முழுவதுமாக பயன்படக்கூடிய வகையிலே ஒகேனக்கல்லில் இருந்து இன்னும் கூடுதலாக இப்ப 130 MLD தண்ணீர் தேவைப்படுகிறது என்கிறீர்கள். அப்படி வருகின்ற போது 200 MLD தண்ணீர் தேவைப்படும். முழுவதுமாக 2 மாவட்டத்திற்கும் குடிக்கின்ற குடிநீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 200 MLD தண்ணீருக்கு மேல் தேவைப்படும். எனவே இந்த திட்டத்தில் கூடுதலாக நிதி ஒதுக்கி அனைவருக்கும் குடிநீர் ஒகேனக்கல் வருவதற்குரிய வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுக்குமா என்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு துவக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக தேர்தல் வந்துவிடும். எனவே இந்த ஆண்டிலேயே துவக்குவதற்கு அரசு முன்வருமா, நடவடிக்கை எடுக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன்.